இந்த தாவேகா கட்சியின் இந்த கூட்ட நெரிசலில் 41 பேர் உயிரிழந்ததை ஒட்டி அரசியல் சமன்பாடுகள் அது மாறி இருக்கிற மாதிரி உங்களுக்கு தோணுதா அந்த நடவடிக்கைகளில்? இதை நான் ஏன் கேட்குறேன்னா, இதுவரை அதிமுக தரப்பில் விஜயை விமர்சித்து எந்த தலைவரும் ஒன்றுமே பேசவில்லை. ஒன்று. இரண்டாவது, மத்திய அரசில் பிரதமர் நரேந்திர மோடிக்கு பிறகு 4வது இடத்தில் உள்ள நிர்மலா சீதாராமன் 2வது நாளாகவே நேரடியாக வந்து பார்க்கிறார். ஒரு குழு ஹேமமாலினி தலைமையில் அமைக்கப்படுகிறது. அந்த குழு மறுநாளே கரூருக்கு வந்து விடுகிறது. சிறப்பு விமானம் மூலமாக கோயம்புத்தூர் வந்து உடனடியாக அங்கே வந்து விடுகிறது. மத்திய அரசு ஒரு 2 லட்சம் ரூபாய் நிதி, கரூர் பாஜக மாவட்ட பாஜக சார்பாக ஒவ்வொருத்தருக்கும் 1 லட்சம் ரூபாய் நிதி, 41 பேருக்கும் நிதி வழங்கப்படுகிறது. இது தவிர பல்வேறு அமைப்புகளும் அந்த அவர்களுக்கான உதவித்தொகையை வழங்குகிறார்கள். இந்த சூழ்நிலையில் இந்த பிரச்சனையை பாரதிய ஜனதா கட்சி கையில் எடுத்து பாஜகவின் பிடியில் விஜய் செல்கிறாரா என்ற ஒரு கேள்வி பொதுவாக ஒரு பொது உரையாடல் இப்போது அனைத்து அரசியல் தளங்களிலும் களங்களிலும் கேள்வி இந்த விவாத நிகழ்ச்சிகளும் நடைபெறுகிறது. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அதற்கான வாய்ப்பு இருக்குதா? அதை மக்கள் ஏற்றுக்கொள்வாங்களா? ஆக்சுவலாக இந்த 41 பேர் மரணம் அப்படின்னு நம்ம வந்து இந்த வேதனை உணர்வுகளோடு பேசக்கூடிய நபர்களை நம்ம தேடி பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப குறைச்சலாக இருக்கிற மாதிரியே எனக்கு தோணுது. ஏன்னா அந்த சம்பவத்துக்கு பிறகு இப்போ பேசுகிற எல்லாரும் எதிர் வருகிற 26 தேர்தலில் எந்த கூட்டணி அமையும், எந்த கூட்டணியோடு இவர் போவார், இவர் என்ன நிலைப்பாடு எடுக்க போறாரு, இவர் பாஜகவில் போவாரா, அதிமுக அவரோட சேருமா, விஜய் வந்து என்ன முடிவெடுக்க போறார், இப்படி பேசுகிறார்களே தவிர அந்த 41 குடும்பங்கள் இப்ப நிர்கதியா நிற்கிறதே, மனைவியை இழந்து, பிள்ளைகளை இழந்து, தகப்பனை இழந்து, அண்ணனை இழந்து, மாமனை இழந்து, பாட்டியை இழந்துன்னு ஒரு பெரிய சோகம் நடந்திருக்கு. இந்த சோகம் குறித்து அவர்களுக்கு ஸ்டாண்ட் வித் கரூர் மக்கள்னு யாருமே சொல்லலையே சார். இங்க என்ன சொல்றாங்க? ஸ்டாண்ட் வித் விஜய்ன்றாங்க. விஜய்க்கு என்ன சோகம் நடந்துருச்சு? அவர் சொகுசு வாகனத்துல வந்தார், தனியார் விமானத்துல, தனி விமானத்துல வந்தார். வந்த வேகத்தில் அவர் எந்த விதிமுறைகளையும் ஃபாலோ பண்ணல. நீதிமன்றம் உத்தரவிட்டுச்சு நீங்க ரோட் ஷோ போக கூடாதுன்னு. ஆனா கிட்டத்தட்ட எத்தனை கிலோமீட்டர் ரோட் ஷோ போயிருக்காரு அவர். அவர் கூடவே 4000 பேரை கூட்டு வரார். நம்ம நிறைய வீடியோக்கள் பார்த்தோம். நிறைய பேசி 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 இந்த தாவேகா அந்த ரசிகர்களும் சரி, அவர்கள் தொண்டர்கள் இல்ல சார், திரும்ப திரும்ப வலியுறுத்துறேன் நான், அவர்கள் தொண்டர்களே இல்லை, அவர்கள் ரசிகர்கள். அதுவும் ரசிகர்கள் எப்படி இருக்காங்கன்னா, விஜயை பார்த்துட்டா போதும், அவர்கள் விஜய் பேச்சை கேட்க வரல. ஏன்னா விஜய் வந்து சிறந்த பேச்சாளரும் கிடையாது, பேசவும் தெரியல அவருக்கு. அதை நம்ம பலமுறை நம்ம சொல்லி இருக்கிறோம். இந்த விஷயத்திலும் அவர் பேசிக்கிட்டு இருக்கும் போதே அங்க வந்து மரணித்து விழுந்துட்டு இருக்காங்க, மயங்கி விழுறாங்க. செருப்பு வீசப்பட்டது தெரியுமான்னு கேக்குறாங்க. அந்த செருப்பு எப்படி வந்ததுன்னு அது விளக்கம் வந்துருச்சு, வீடியோ வெளியிட்டாங்க. பல நிகழ்வுகள் இது வந்து மறைக்கப்பட்ட ஏதோ சதி இருக்குன்னு ஒரு பெரிய ஊடகத்துல நிறைய ஏமாத்து வேலையெல்லாம் செய்ய பார்த்தாங்க. இன்னைக்கு நீதிமன்றத்துல அவர்கள் சார்பான புசி ஆனந்த் யாரு, பொதுச் செயலாளர், அவர் என்ன பிரேயர் போட்டிருக்காரு நீதிமன்றத்துல? இது விபத்து, இந்த விபத்துக்கு நாங்க சம்பந்தம் இல்ல, காவல்துறை முறையான எங்களுக்கு பாதுகாப்பு தரல, அதனால இந்த சம்பவம் நடந்துச்சுன்னு நீதிமன்றத்தில் சொல்றாங்க. ஆனா இதே கட்சிக்காரங்க வெளியில என்ன சொல்றாங்க? இதுல ஏதோ சதி இருக்கு, இதுல அவர் பண்ணிட்டார், இவர் பண்ணிட்டார், கத்தியோடு வந்தாங்க. அந்த கைது செய்யப்பட்ட மாவட்ட செயலாளருடைய மனைவி பேட்டி கொடுக்குறாங்க. சார் அந்த அம்மாவை அரெஸ்ட் பண்ணணும் சார். அவங்க என்ன பேசுறாங்க? துண்டை போட்டு இருக்குனாங்க, கழுத்து மலை ஏறி மிதிச்சாங்க, கத்தியோட குத்துனாங்க, பின்னாடி முட்டி தள்ளினா இவங்க பார்த்த மாதிரி, இல்லைன்னா என்னையும் கொண்டு இருப்பாங்க. அப்ப ஒரு பொய்யான விஷயத்தை அப்படியே மடை மாற்றி ஒரு பிராபகண்டா பண்ணி இப்ப நிறைய சமூக வலைதளங்கள்ல வீடியோக்கள் வெளிவந்துகிட்டே இருக்கு. அதுல பல ஆடியோ உரையாடல்கள் வருது. ஒரு வீடியோவை நீ வெளியிட்டீங்கன்னா விஜய்க்கு சார்பா பேசினா உனக்கு 20,000 கொடுக்குறேன், 30,000 கொடுக்குறேன் வருது. நான் அதுல வந்து எந்த விதத்திலும் மாறுபட்ட கருத்தை நான் சொல்ல விரும்பல, ஏன்னா எல்லாரும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இப்ப இந்த மக்களுக்கான ஒரு அரசாகவோ இல்ல மக்களோடு மக்களாக நிற்கிற அரசாக இருக்கிறது தான் மக்களை நேசிக்கிற அரசு. அது எந்த அரசாக இருந்துட்டு போட்டான்.